இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன். இன்றைக்கி மசாலா குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் உப்பு. ஃபஸ்ட் நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பெரட்டி எடுத்து கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் ஊறிட்டுருக்குட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா தேவையான 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வரமிளகா போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், பட்டை ஒரு 4 பீஸ் போட்டுக்கலாம், சீரகம் ஒரு பீஸ் போட்டுக்கலாம், மிளகு இந்த அளவு போட்டுக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் நல்லா வணங்கின பின்னாடி தான் நம்ம மல்லித்தூள் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரே சின்ன துண்டு இஞ்சி போடுறேன். நல்லாவே வெங்காயம் வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தூள் போட்டுக்கலாம். நல்லா 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பின்னாடி நம்ம மசாலா அரைச்சி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த தேங்காயும் முந்திரி பருப்பு வச்சுருக்கிறேன். இது கடைசியில் அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம பெரட்டி வச்சுருந்த சிக்கன் பொடி, வரமிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு பெரட்டி வச்சுட்டு கொட்டிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயிலே வணங்கிடுச்சு. கலர் கறியெல்லாம் கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். அளவு சப்ளை உப்பு போட்டதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. 10 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு வெந்துச்சா நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு சிக்கனெல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சது இறக்கிடலாம். தேங்காய் பால், முந்திரி பருப்பு போட்டு நான் அரைச்சி வச்ச பாலை இதில் ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றுனது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம இந்த குழம்பை இறக்கி வச்சு சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, புரோட்டாக்கு எல்லாத்துக்குமே ஊற்றிக்கலாம். பாருங்கம்மா, 5 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா சூப்பராக தேங்காய் பாலில் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மல்லித்தழை போட்டு இறக்கிக்கலாம்.